எப்பயும் சப்பாத்திக்கு குருமா, சட்னி இந்த மாரி செஞ்சு போர் அடிச்சிச்சா, அப்போ வாங்க இந்த மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு இத விட ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ் வேற எதுவுமே இருக்க முடியாது கண்டிப்பா. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேப்சிகம் அண்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 40% ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1.5 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் 3 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 20 போல் முந்திரி பருப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பாலாடை சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அந்த வெங்காயம் தக்காளிக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆனதும் இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி ஒரு 80% அளவு ஒரு சட்டியில் தனியாக போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு கலக்கி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சிருந்த கேப்சிகம் அண்ட் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவு பட்டர், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. சர்வ் பண்ணும்போது லைட்டாக கலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பட்டர் எல்லா பக்கமும் கலங்கும். அவ்வளோதான், வெஜ் கடாய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.